கான்ஸ்டபிள்ஸ் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுங்க. நீங்க அந்த பக்கம் போங்க, நீங்க இந்த பக்கம் போய் தேடுங்க. ஒண்ணும் பதட்டப்படாதீங்க, எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். அவருக்கு எதுவும் ஆயிருக்காது, கொஞ்சம் அமைதியாயிரு. கொஞ்சம் இரு வித்யா, ஒன்னும் ஆயிருக்காது. அவங்க சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன? வித்யா, டைம் ஆயிட்டே இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட ஆரம்பிச்சிடும். நீங்க வீட்டுக்கு போங்க, ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி இன்னும் 2 பேரை வர சொல்றேன். தேடி பார்த்துட்டு என்ன தகவல்ங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல வித்யா. இவ்வளவு பெரிய ஆழத்துல விழுந்தவங்க உயிரோட இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. எதுக்கும் நீங்க எல்லாத்துக்கும் ப்ரிப்பேரா இருங்க. சார், அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அசோக் ஸ்வேதா கிடைச்சதும் உங்களுக்கு நானே போன் பண்றேன். சாரிமா. என்னாச்சுன்னே தெரியலையே. போனதுல இருந்து ஒரு போன் கூட பண்ணல. சாமி, சாமி, என்னாச்சு? ஸ்வேதா எங்க? அசோக் இடம் மாத்திட்டீங்களா? சாமி, என்னாச்சுன்னு கேக்குறேன்ல. சாமி, என்னாச்சு? அங்க என்ன நடந்தது சொல்லுங்க. முடிஞ்சு போச்சுமா, எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. ஸ்வேதாமா மலையில இருந்து குதிச்சுட்டாங்கம்மா, குதிச்சுட்டாங்க. இல்ல, நான் நம்ப மாட்டேன். என் பொண்ணு அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டான். அவ ரொம்ப தைரியமானவ. இல்லம்மா, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேம்மா, ஆனா அவங்க எதையும் கேட்கல. எனக்கு கிடைக்காத அசோக் யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு அசோக் இழுத்துக்கிட்டு மலை உத்தியில இருந்து குதிச்சுட்டாங்கம்மா. அம்மா, என்னாச்சுமா? அம்மா, என்னவா? ஸ்வேதா, என்ன விட்டு போயிட்டல்ல. இனிமே எனக்கு யாரு இருக்கா? இந்த உலகத்துல உனக்காக மட்டும் தான் நான் உசுரோட இருந்தேன். நீயே என்ன விட்டு இப்ப போயிட்டல்ல. இனிமே நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்?
தாலி கட்டின புருஷனை துரோகம் பண்ணிட்டு போயிட்டாரு. பெத்த பொண்ணுக்காக தான் இத்தனையும் தாங்கிக்கிட்டு எதுக்கும் ஒரு அர்த்தம் இல்லாம பண்ணிட்டேடி. நான் என்ன பண்ணுவேன்? அழாதீங்கம்மா, சொன்னா கேளுங்க, அழாதீங்க. இல்ல சாமி, எனக்கு என் பொண்ணு வேணும். என் பொண்ணு இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. வேணாம், நானும் அவ இடத்துக்கே போயிடுறேன். ஸ்வேதா. அம்மா நில்லுங்கம்மா, நான் சொல்றத கேளுங்கம்மா. சுவேதம்மா மலை உச்சியில இருந்து குதிச்சது மட்டும் தான் நிஜம். அதுக்கப்புறம் வேற எதையும் கற்பனை பண்ணி கூட பார்க்காதீங்கம்மா. போலீஸ் அவங்களெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்கம்மா. நானும் நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு போய் தேட போறேன். சுவேதாம்மா நல்லபடியா நமக்கு கிடைச்சிருவாங்கம்மா. அவங்களுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுமா. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. என்ன ஏமாத்த பாக்குறீங்க. சொன்னா கேளுங்கம்மா. உங்ககிட்ட போய் நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? சுவேதாம்மா உயிரோட தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு என் மனசு சொல்லுதுமா. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு போய் தேடி பாக்குறேன். நான் இங்க திரும்பி வரும்போது சுவேதாமாவோட தான் வருவேன். நீங்க தைரியமா இருங்க, நான் சுவேதாமாவோட வர்றேன். ஏண்டி இப்படி பண்ண? என்ன தனியா விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? கடவுளே, என் பொண்ணு எனக்கு மறுபடியும் கிடைக்கணும். உயிரோட திரும்பி எனக்கு வரணும். அது ஒண்ணு மட்டும்தான் எனக்கு வேணும். ஸ்வேதா. வாங்க வித்யா. அண்ணே, அண்ணே. வாங்க தம்பி. வணக்கம் அண்ணே. வித்யா, இவர் தான் கிராமத்து தலைவர். இவர்கிட்ட தான் பேசியிருந்தேன். அண்ணே, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இவங்க தான் வித்யா. இவங்க ஹஸ்பண்ட் தான் மலையில கீழே வந்துட்டாருண்ணே. வாங்கம்மா. தம்பி நடந்ததெல்லாம் சொல்லிச்சு. உண்மையிலேயே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. போலீஸ்காரங்க ஒழுங்கா தேடினாங்களா? போலீஸ்காரங்களால என்ன பண்ண முடியும்? அவங்கள தேடி தான் பார்த்தாங்க. ஆனா என் வீட்டுக்காரர் இன்னும் கிடைக்கல. அழாதம்மா, கடவுள் இருக்கான், நிச்சயம் உனக்கு நல்லது செய்வான். அண்ணே, இன்னைக்கு மட்டும் இவங்க இங்க தங்கிட்டு தங்கிக்கங்க. காலையில எழுந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. சரி இருங்க, நான் போய் பாய் தலைகாணி எல்லாம் எடுத்து. சரிங்கண்ணே. வித்யா, நீ உள்ள போய் படுத்துக்கோ, நாங்க 2 பேரும் வெளியே படுத்துக்கிறோம். அப்புறம் வித்யா, காலை எந்திரிச்சதும் நீங்க ஊருக்கு போயிருங்க. நாங்க 2 பேரும் அசோக் தேடுறோம் வித்யா. முடியாது வெற்றி, அசோக் இல்லாம என்னால இங்கிருந்து போக முடியாது. சொன்ன புரிஞ்சுக்கோங்க வித்யா, அந்த காட்டுல அலைஞ்சு தெரியறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். என் உயிரே போனாலும் பரவாயில்ல. ஆனா நான் தனியா ஊருக்கு போற ஐடியா எனக்கு இல்ல. என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது வித்யா. விடுங்க வெற்றி, நம்ம காலையில அசோக்கை தேடி கிளம்புவோம். கண்டிப்பா எப்படியாவது அசோக்கை நாளை கண்டுபிடிச்சிடலாம். வித்யா, நீ போய் நிம்மதியா படுத்து தூங்கு. அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது? ஆமா வித்யா, சாப்பிடு. எனக்கு எதுவும் வேண்டாம். அண்ணா அண்ணா, இவங்க மட்டும் உள்ள படுத்துக்கிட்டோம், நாங்க 2 பேரும் வெளியவே படுத்துக்கிறோம். நல்லது தம்பி, டெய்லி எனக்கு வெளியே படுக்கிறது தான் பிடிக்கும். இவங்க போய் உள்ள படுக்கட்டும். அப்புறம் என்ன வித்யா, உள்ள போய் படுத்துக்கோ. இந்தாங்க தம்பி, குடிங்க. இந்தாங்க. அசோக், 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 அசோக். வித்யா நில்லுங்களே. கௌதம், நம்ம ஆளுக்கு ஒரு பக்கமா தேடுறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்னா இப்படி தேடுறதுனால இங்க டைம் தான் வேஸ்ட் ஆகும். இந்த காடு வர பெருசா இருக்கனால நம்மளால தேட முடியாம போயிடும். சரி, நானும் அதே தான் நினைச்சேன் வெற்றி. சரி, நீங்க அப்படி போய் தேடுங்க. வித்யா, நீ இப்படி போய் தேடு, நான் அப்படி போய் பாக்குறேன். எல்லா பக்கமும் தேடுவோம். இந்த பக்கமா தேடுங்க வித்யா. அசோக், 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 அசோக்,
அசோக் 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 வித்யா 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 வெற்றி வித்யா கௌதம் அசோக் கிடைச்சிட்டா வாங்க கௌதம் சின்ன கௌதம் அசோக் பாரு அசோக் 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 வித்யா 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 என்னாச்சு வித்யா வித்யா என்னாச்சு வித்யா வித்யா என்ன கணக்கு பண்ணீங்களா வித்யா ரிலாக்ஸ் வித்யா வித்யா சொல்லுங்க வித்யா என்னாச்சு மா தண்ணி குடி தண்ணி குடிங்க வாங்கி இங்க குடு குடு தம்பி வித்யா தண்ணி குடிங்க குடிங்க வித்யா ஒரு குடிங்க ஒரு குடிங்க குடிமா. வித்யா மா இந்த தம்பி சொல்ற மாதிரி எதனா கனவு கண்டியாமா? ஆமா என் வீட்டுக்காருக்கு ஏதோ ஆயிட்டுமே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த பாருமா இந்த பொன்வேலி காட்டுல கெட்டது எதுவும் நடக்காது. என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, அது எங்க குலசாமி இருக்கிற இடம். ஊர் உலகத்துல எல்லா தெய்வமும் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியா ஆகாயத்துல எங்கெங்கயோ இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க சாமி அந்த காட்டுல தான் கால் பதிச்சு அங்கேயே தான் உலாவிட்டு இருக்கு. அதனால எங்களுக்கு மரண பயமே கிடையாது. என்ன சொல்றீங்க? நிஜமாவா சொல்றீங்க? என் வீட்டுக்காருக்கு அப்ப ஏதோ ஆயிருக்காதுல? உன் வீட்டுக்காருக்கு எதுவும் ஆயிருக்காது. நான் தான் சொல்றேன்ல, எங்க தெய்வம் யாரையும் காவு வாங்காது. வித்யா போதுமா வித்யா, நீங்க தைரியமா படுங்க வித்யா. காலைல முதல் வேலையை அசோக் போய் தேடுவோம், கண்டிப்பா கிடைச்சிருவாரு. வித்யா வேற கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் வித்யா, படுங்க வித்யா. நீ அமைதியா படுமா. விட்டுரு வா. ஹலோ, என்னங்க எங்க இருக்கீங்க? நம்ம பொண்ணு தப்பான முடிவு எடுத்துட்டாங்க. ஏய், உன் பொண்ணு என்னைக்கு எதை சரியா பண்ணிருக்கா? ஐயோ இல்லங்க, அசோக் கிடைக்கலங்கிற துக்கத்துல
பொன்வெளியில இருக்கிற மலையில இருந்து குதிச்சுட்டாங்க. ஏய் சி, வெக்கமா இல்ல உனக்கு? பெத்த பொண்ணையே இப்படி வார்த்தையில சாகடிச்சு நாடகம் ஆடுற. ஏங்க என்னாச்சுங்க? ஐயோ, இத பாரு, உன்னோட எந்த நடிப்பும் இனிமே என்கிட்ட செல்லுபடியாகாது. இல்லங்க, நான் போய் சொல்லல. இந்த விஷயத்துல ஏமாத்தி எனக்கு என்ன ஆக போகுது? தயவு செஞ்சு நான் சொல்றத நம்புங்க. இங்கே பெரிய கலவரமா இருக்கு. ஸ்வேதா அசோக்கோட சேர்த்து குதிச்சிருக்காளாமா மலையில இருந்து. ஏய், இதுக்கு மேல ஏதாவது பேசுன? நான் சொல்றது ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு புரியலையா? சாமி தான் அவ கூட இருந்து பாத்திருக்காரு. அதான் அவரால முடியல. என்ன செய்யறதுன்னு தெரியாம கலங்கி போய் இங்க வந்து என்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு போறாரு. ஷம்லா, இத பார், நீ பேசுறதோட சீரியஸ்னஸ் உனக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு புரியல. ஆனா இன்னும் நீ சொல்றத நான் நம்புவேன், நீ எதிர்பார்க்காத. ஏங்க ஏன் இப்படி இருக்கீங்க? நான் என்ன பண்ண நீங்க என்ன நம்புவீங்க? என் பொண்ணு மேல சத்தியம் பண்றேங்க, இது உண்மை. ஏங்க என்னங்க என்னங்க அவங்க என்னங்க சொல்றாங்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு லட்சுமி. ஸ்வேதா எங்கேயோ மலை மேல இருந்து குதிச்சுட்டான்னு சாமி வந்து சொன்னதா ஷாம்லா என்கிட்ட சொல்றான். என்னங்க என்னங்க சொல்றீங்க? இல்லம்மா, பயப்படாது. அநேகமா இது பொய்யாதான் இருக்கும். இல்லங்க, அப்படிலாம் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வராதீங்க. இல்ல லட்சுமி, நான் நிறைய ஏமாந்தவன். எத்தனை தடவை ஹார்ட் அட்டாக், ஆக்சிடென்ட்னு ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி என்னை அங்க வர வச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாரு. அதுக்காக பெத்த பொண்ணை யாராவது அப்படி சொல்லுவாங்களாப்பா? எனக்கும் அந்த விஷயம் தான் இடிக்குது. ஸ்வேதா தனியா குதிக்கல, அசோக்கையும் இழுத்துட்டு போய் குதிச்சான்னு சொல்றான். ஏங்க என்னங்க சொல்றீங்க? நீ பதறாத லட்சுமி, நிச்சயமா இது பொய்யாதான் இருக்கும். இல்லங்க, இது ரொம்ப தப்பு. இங்கேயே இருந்துகிட்டு பொய்யாதான் இருக்கும்னு நாமளே நினைக்கிறது எனக்கு சரியா படலங்க. தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. பதறாத லட்சுமி, அசோக்குக்கு நிச்சயமா எதுவும் ஆயிருக்காது. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. மாப்பிள்ள மட்டும் இல்லங்க, அவரோட சேர்ந்து உங்க பொண்ணும் குதிச்சுட்டான்னு சொல்றாங்க. 2 பேருக்கும் என்ன ஆச்சோ ஏதாச்சோ, தயவு செஞ்சு போய் கேளுங்க. ஏங்க போன் கட் பண்ணீங்க? ஐயோ, நான் தான் சொல்றேன்ல, தன்னோட காரியத்தை சாதிக்கிறதுக்காக அவ எந்த எல்லைக்கு வேணா போவா. அது எவ்வளவு பெரிய பொய்யா இருந்தாலும் அவ சொல்லுவா. அவ குணமே அப்படிதான் லட்சுமி. இல்லங்க, இது எனக்கு சரியா படல. மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் வித்யாக்கு என்னங்க சொல்வேன்? நம்ம பொண்ணு வாழ்க்கை மொத்தமா இல்லாம போயிடுங்க. ஐயோ, தயவு செஞ்சு அப்படியெல்லாம் பேசாத. அசோக்கு தப்பா எதுவும் நடந்திருக்காது. கல்யாணி, அம்மாவை பாத்துக்க. நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு கால் பண்றேன். ஓகே? சரிங்கப்பா. அம்மா, நீ எதுக்கும் பயப்படாதம்மா. மாமாக்கு எதுவும் ஆயிருக்காது. அசோக், 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 ஏய் வாங்கடா. அசோக், அசோக், அசோக்,
என்ன வித்யா? அங்க பாருங்க. நான் கண்டிப்பா வண்டியோட தான் வருவேன். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. விடியறதுக்குள்ளார அவங்கள பிடிச்சாகணும்.